இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வாலாஜா ஸ்ரீ சாய் மொபைல், குறைந்த விலைக்கும் சிறந்த சலுகைக்கும். இந்த நிகழ்ச்சியை முழுக்க வழங்குறது வாலாஜா சாய் மொபைல்ஸ். வாலாஜா சாய் மொபைல்ஸில் உங்களுக்கு எண்ணற்ற மாடல் எக்கச்சக்கமான மொபைல்ஸ் வந்து ஏராளமாக குவிச்சு வச்சிருக்காங்க. எந்த மொபைல் வாங்கினாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிச்சய பரிசு உண்டு. உங்களுக்கு வந்து நோக்கியா, சாம்சங், பேனாசோனிக், கார்பன், மைக்ரோமேக்ஸ் அப்படின்னு எல்லா பிராண்டட் மொபைலும் வாங்கணும் அப்படின்னா நீ வரக்கூடிய இடம் ஒரே இடம் எங்கே அப்படின்னாக்கா வாலாஜா சாய் மொபைல்ஸ் தான். இங்கே வந்து 2GB, 4GB, 8GB அப்படின்னு உங்களுக்கு வந்து மெமரி கார்டு இருக்குது. மெமரி கார்டு வேணாம்னா ப்ளூடூத், அதுக்கு அடுத்தபடியாக மொபைல் அக்சசரிஸ், இது போல் வந்து நிறைய விஷயம் உங்களுக்கு இருக்குது. மொபைல் உங்களுக்கு கம்மி விலையில் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் உடனே வரக்கூடிய இடம் எங்கே அப்படின்னா வாலாஜா சாய் மொபைல்ஸ் வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். தம்பி உன் பேர் என்னப்பா? யோகேஷ். யோகேஷா? இருப்பா, யோகேஷ்னு என்ன அர்த்தம்? அர்த்தம் இல்லாதவன், அதுதான் யோகேஷ் அப்படின்னு சொல்லுவோமா? அப்படி கிடையாது, யோகேஷுக்கு அர்த்தம் தெரியாது, அவ்வளோதான். என்னப்பா பண்ணுற? நான் படிக்கிறேன். படிக்கிறியா? என்ன படிக்கிறா? 9th படிக்கிறியா? இந்த 9th படிச்சுட்டு 8th போகணுமா? 10th 9th முடிச்சுட்டு 10th தான்ப்பா போகணும். என்ன நினச்சிட்டீங்க? சில பள்ளிகளில் 9வது பாடத்தை நிறுத்தி விட்டு 10வது பாடத்தை எடுக்கிறாங்களாமே, இதை பற்றி என்ன சொல்கிற நீ? உங்கள் பள்ளியில் போல எடுக்கிறது உண்டா? இல்லையா? 9வதுனா 9வது மட்டும் தான் எடுக்கிறாங்களா இல்லை 10வது பாடத்தை முன்கூட்டி எடுக்கிறாங்களா? 9வது பாடம் மட்டும் தான். அதை முடிச்சாதான் 9வது முடிச்சாதான் 10வது, அப்படிதான் இல்லையா? இல்லைடா முதலே 9வதெல்லாம் ஓரம் கட்டிடுங்க, இப்போதுலேருந்தே 10வது படிக்கணும், 2 வருஷம் 10வது படிக்க வைக்கிறாங்கன்றாங்களா? அது மாதிரி அதெல்லாம் இல்லை. இப்போ அடுத்த வருஷம் வந்து 10வது நீ போகிற இல்லையா? இப்போ அந்த நேரத்தில் வந்து உனக்கு பொதுத் தேர்வு வருது. இந்த பொதுத் தேர்வை நீ எப்படி எதிர்கொள்ளலான்னு இருக்க? அதை பற்றிலாம் நாங்கள் இப்போ யோசிக்கல அப்படின்றியா? அதை பற்றிலாம் இப்போ நாங்கள் யோசிக்கல. இப்போ இருக்கிறதுல கேள்விகளுக்கு இதுக்கு வரை நாங்கள் சரியாக பதில் சொல்லிட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். இந்த திருக்குறள் தெரியுமாப்பா? திருக்குறள் தெரியுமா? திருக்குறள் மொத்தம் எத்தனை குறள்ப்பா? 1330. அப்படியா? கரெக்டாக சொல்கிறா? ஏன்பா என்னப்பா நீ 1330 சரியா இருக்குதா? பார்த்து கரெக்டுங்களா? சரிதானம்மா? கரெக்டாக தான் சொல்லிடுறேன். எத்தனை அதிகாரம் அதில்? 33 அதிகாரமா? பரவாயில்ல, இப்போ தெளிவாக இருக்கிறாப்ல. 33 அதிகாரம். போன முறை தான் கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு, இந்த முறை கரெக்டாக வந்துட்டாப்ல, அப்படி தானே? சரி, இதில் அறத்துப்பால்னு அறத்துப்பால் என்ன பார்த்தோம்? அறத்துப்பால் பாதியிலே பாதியிலே எழுதுறதா? பாதியிலே எழுதுறதா எப்படி முழுசா எழுதுறதா? பாதி ஐட்டு பாதி விடுறதா? அறத்துப்பால் அப்படின்னாக்கா முழுசா ஏதாவது பாதி வரல எழுதிட்டு அப்படியே பேப்பரை மடிச்சு கையில் குத்துட்டு வந்தா அது பேர் அறத்துப்பாலா? சரி, ரைட்டு. அப்புறம் பொருள்ன்றாங்களா? அது திருக்குறள் குத்துட்டாங்கன்னா அது பொருள் கேட்பாங்க, அதுவா? அப்புறம் இன்பத்து பால்ன்றாங்களா? அப்படின்னா அதெல்லாம் தெரியாதா? ஆவின் பால்னா கடையில் விற்கிது ஆவின் பால். கடையில் விற்கிதாமா ஆவின் பால்? சரி, ரைட்டு. நல்ல விஷயம்லாம் நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிற தம்பி. உனக்கு பிடிச்ச விஞ்ஞானி யாருப்பா? ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனா? அவர் என்ன கண்டுபிடிச்சாரு? அவர் வந்து சயின்டிஸ்ட். அதுதான் தெரியுது. அதான் அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னு கேட்டேன். ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிருப்பார்ல? இது எப்படி நீ கேட்ட உடனே டக்குன்னு சொல்லிவிட்ட? கேட்ட உடனே சொல்றதுதான். அதுக்காக அடுத்த கேள்வி என்ன பண்ணாரு, ஏது பண்ணாரு, எப்படி கண்டுபிடிச்சாருலாம் கேள்வி கேட்டா நான் என்ன பண்றது? அதெல்லாம் பதில் சொல்ல முடியாது. நீ எப்பாவது ஒரு விஞ்ஞானி ஆகணும்னு ஆசைப்படுறியா? ஏன்? நான் போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுறேன். போலீஸ் ஆகணும்னு ஆசைப்படுறியா? விஞ்ஞானிலாம் எங்களுக்கு வேணாம், நாங்கள் போலீஸாக தான் போவோம். ஏன் காவல்துறை மேலே உனக்கு அவ்வளோ ஒரு ஆசை? சின்ன வயசுல இருந்தே வா, பிறந்து வெளியே வந்து அப்படி எட்டி பார்த்த உடனே என்ன ஒன்று யோசனை பண்ணி பார்த்தாப்ல, இது வந்து காவல்துறை தான் நம்மளுக்கு சரியான இடமா இருக்கும் அப்படின்னு. காவல்துறையில் நீ வந்து நீ என்னென்னலாம் பண்ணுவப்பா? ஊருக்கு நல்லது செய்வான். ஊருக்கு நல்லது செய்யறதா? அந்த நல்லது செய்யறதுனால அப்படின்னா என்னதுப்பா? யாராவது கடையில் குடிச்சிட்டு வம்பு பண்ணாங்க, பூச்சி ஜெயிலில் போட்டுருவாரு. குடிச்சுட்டு எங்காவது வம்பு பண்ணீங்கன்னா தூக்கி உள்ள உட்கார வச்சுருவாப்ல. அடுத்ததுப்பா? யாராவது வீணா வம்பு பண்ணாங்கன்னா பூச்சி ஜெயிலில் வீணா போய் வம்பு சண்டை இசு இருந்தானா தூக்கி போய் உள்ள உட்கார வச்சிருவோம். அடுத்தது அவ்வளோதாங்க. திருடுறவங்கள, கொலை பண்றவங்கள, இல்ல போய் பேசுறவங்கள, இல்ல ஏமாத்து வேலை பண்ற இவங்களாம் விட்டுலாமா? கண்டிப்பா என்கவுண்டரே வா. கேட்டுக்குங்க, எப்படிதான் இது போல தப்புலாம் செஞ்சா கண்டிப்பா என்கவுண்டரா. சண்டை போடுறவங்க, குடிச்சிட்டு வம்பு பண்றவங்களுக்கு மட்டும் எடுத்து போய் உள்ள போடுவாரு. மற்ற இடத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா என்கவுண்டர் பண்ணிவிடுவாப்லையா? ஏன்பா என்கவுண்டர்ன்றது அவ்வளவு சாதாரணமான விஷயமாப்பா? என்கவுண்டர் சாதாரணமான விஷயமா? என்ன பண்றது, ஒரு சாதாரணமா ஒரு சின்ன திருட்டுக்கே என்கவுண்டரா? நீ நல்லா பெரிய போலீஸா வரும் போல இதப்பா. உனக்கு பிடிச்ச போலீஸ் யாருப்பா?
சூர்யாவா? பிடிச்ச போலீஸ் சூர்யா. ஏன் நாட்டில் வேற போலீஸுகளே இல்லையா? அவர் நடிச்சு அதனால எங்களுக்கு பேர் தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்ச படத்தில் இருந்த சூர்யா தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நாங்கள் சூர்யாவை சொல்லிடுறோமா? அப்படிதான். தம்பி உங்ககிட்ட ஒரு கேள்வி இப்போ கேட்க போகிறோம். இந்த கேள்விக்கு நீ சரியான பதில் சொல்லிட்டே அப்படின்னாக்கா பாலாஜி சாமி சொன்ன அழகிய ஹெட்ஃபோன் வந்து உனக்கு கிஃப்டாக காத்துருது. ஓகேவா? திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணது யார்? எப்படியோ யோசனை பண்ணி கணக்கு போட்டு பார்த்தா கூட இருக்கிறது சுற்றி இருக்கிறவங்கள தான் பதில் சொல்கிறாங்களே தவிர தம்பி வந்து இருக்கிறவங்கள பக்கத்துலேயே பார்த்துட்டு இருக்காப்ல யாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக ஹெட்ஃபோன் தர முடியாது. தம்பி உன் பேர் என்னப்பா? சுந்தர். சுந்தர் எந்த ஊருப்பா? ஓச்சேரி தான். ஓச்சேரி தானா? சுந்தருக்கு தமிழ் அர்த்தம் என்னதுப்பா? எல்லாம் தெரியாது. தெரிஞ்சா பெரிய ஆளாயிட்டு இருப்பா. சுந்தர் அப்படின்னா அழகுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. சுந்தர வடிவேலன் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கியா? அதெல்லாம் இல்லையா? அதெல்லாம் இல்லையா? இதெல்லாம் கேள்விப்பட்டது இல்லை. நாங்கள் சுந்தர்னு பேரை மட்டும் வச்சிருக்கிறோம். சுந்தர் அப்படின்னாக்கா அழகுன்னு அர்த்தம். மைக் கொஞ்சம் கீழே பிடிக்கிறீங்களா? இன்னுமா? இன்னும் போதுமா? எந்த அளவு போதுமா? எப்படி பேசுறது? பேசுறப்போ எடுத்தது இப்படி வேற கிட்ட வச்சுட்டாரு. என்னால் பேசவே முடியல. தம்பி என்ன பண்ற நீ? நான் டிப்ளமோ படிக்கிறேன். டிப்ளமோ என்ன சம்பந்தமா படிக்கிறப்பா? மெக்கானிக்கல் படிக்கிறேன். மெக்கானிக்கல் எது சம்பந்தம் படிக்கிறது? மெக்கானிக்கல்ன்றது ஒரு பொருளை தேய்ச்சி உருவாக்குறது தான் மெக்கானிக்கல். மெக்கானிக்கல்ன்றது ஒரு நல்லா இருக்கிற பொருளை தேய்ச்சி இருக்கிற பொருள்லாம் இல்லை. அதெல்லாம் இல்லை. ரா மெட்டீரியலை புதுசாக உருவாக்குறது தான். அதாவது ரா மெட்டீரியல் நல்லா ராவி அது வந்து நல்ல பயன்படும் மெட்டீரியலாக மாற்றக்கூடியதுதான் மெக்கானிக்கல். கரெக்டு தானேப்பா? கரெக்டு தான். ஏன்னா இதில் ஏதாவது தப்பு சொல்லுறாரான்னு பார்த்தேன். இல்லை அப்படின்ட்டாப்ல. இந்த மெக்கானிக்கல் எடுக்கிறதுக்கு என்னப்பா காரணம்? மெக்கானிக்கல் எடுக்கிறதுக்கு காரணமா? இல்லைப்பா, மெக்கானிக் எடுக்கிறது இல்லை. மெக்கானிக் நீ படிக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு என்ன காரணம்? எனக்கு பிடிக்க நான் எடுக்கிறேன். இது என்ன இது எங்களுக்கு பிடிக்கும் நான் எடுக்கிறேன். இல்லை யாராவது சொல்லி கொடுத்தாங்களா இல்லை நீயே எடுக்கணும்னு எடுத்தியா? சின்ன வயசுலேருந்தே ஆசைப்பட்டதுனால எடுத்துருக்க. இந்த மெக்கானிக்கலில் நீ மேலே என்ன புதுமை செய்யணும்னு ஆசைப்பட்றேன்? புதுமை யாரும் கண்டுபிடிக்காத இன்ஜின் நான் கண்டுபிடிக்கணும். இன்ஜின் கண்டுபிடிக்கணும். இப்போ ஏற்கனவே இன்ஜினில் இருக்கிறதுல ஏதாவது ஒரு தவறுகள் இருக்குது அப்படின்னா என்ன தவறுகள் இருக்குன்னு நீ எதிர்பார்க்குறேன்? இன்ஜின் எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும் எல்லாத்துலேயும். எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கணும் அப்படின்னாக்கா அதோடைய செயல்திறன் இப்போ அதிகமாக இருக்குன்றியா கம்மியாக இருக்குன்றியா? எஃபிஷியன்சினா ஃபியூல் ரோலிங் கம்பஷன் அதிகமாக இருக்கும். சரி. ஃபியூல் அதிகமாக எடுக்கும். ஃபியூல் அதிகமாக எரிஞ்சு அதுலேருந்து புகையாக வெளியே தள்ளி போகிறதுனால நம்மளுக்கு எனர்ஜி ரொம்ப கம்மியாக கிடைக்குது. அதனால 40 கிலோமீட்டர்ன்றது 30 கிலோமீட்டர் தான் வருதுன்றியா? ஃபியூல் கம்மியாக யூஸ் பண்ணோம். அதே மாதிரி பொல்யூஷன் கம்மியாக இருக்கும். பொல்யூஷனும் கம்மியாக இருக்கணும், ஃபியூலும் கம்மியாக போகணும், ஆனால் மைலேஜும் தாச்சி வரணும். இதுதானே? இந்த மாதிரி விஷயத்தை இவர் கண்டுபிடிச்சாருன்னா கண்டிப்பாக இந்த வருஷத்துக்கு நோபல் பரிசு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டா? நோபல்வா? அதான் நோபல். நோபல் அதான் நேபல். நீங்கள் நேபல் நான் சொல்லிட்டேனா? சரிப்பா, ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தா மன்னிச்சிக்க ஜனங்களே. இப்போது சொன்னது என்ன அப்படின்னாக்கா அது வந்து நோபல் பரிசு. சரிதானா? இப்போ வந்து உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறோம். இந்த கேள்விக்கு நீ சரியான பதில சொல்லிட்டேன் அப்படின்னா வாலாஜாசி சாமி சொன்னால் அழகிய ஹெட்ஃபோன் வந்து கிஃப்டா ட்ரை பண்ணுறியா? முயற்சி பண்ணுறதுனால இவ்வளோ தூரம் வந்துருக்குற. சரி, இந்த நோபல் சொல்கிறோம் இல்லையா? இந்த நோபலை முதல் துவக்கியவர் யார்? நோபல் துவக்கியவர். ஆமாம், நோபல் பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு ஒருத்தர் தான், ஒரு தனிநபர் தான் முயற்சி பண்ணி இந்த நோபல் பரிசுன்றது ஒன்று அறிவித்தார். அவருடைய பெயர் என்ன? பிரசிடென்ட். அவர் பிரசிடென்ட்லாம் இல்லைப்பா. அவர் பிரசிடென்ட்லாம் இல்லை. அவர் ஒரு பிஸ்னஸ் மேன். தெரியல. அப்படி இப்படி யோசனை பண்ணி பார்த்தா கூட தெரியல, யாரும் வரல. நோபல் அப்படின்றத நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னு வரும். ஆனால் அதில் முன்னாடி ஒரு பேர் ஒன்று வரும். அது என்னன்றதான் நம்மளுக்கு இன்னும் தெரியல. யார் இதுக்கு சரியாக சொல்லி ஹெட்ஃபோனை வாங்குறாங்கன்றதை பார்ப்போம். ஐயா உங்கள் பேர் என்ன ஐயா? ரவி. ரவி எந்த ஊருயா? ஆயர்பாடி. ஆயர்பாடிலேருந்து ரவி வந்துருக்கு. அவ்வளோ இப்போ கேட்க போகிற அஸ்தான கேள்வி இப்படி அஸ்தான பதில் சொல்கிறாரு போட்டோம். ஆயர்பாடியில் என்ன விசேஷம்? ஆயர்பாடியில் என்ன விசேஷம்னா கிருஷ்ணர் பிறந்த ஊர். கிருஷ்ணர் பிறந்தாருல? ஆயர்பாடியில் தான் பிறந்தாருல? இந்த ஆயர்பாடி இல்லை, ஆயர்பாடியிலேருந்து கிருஷ்ணர் பிறந்த ஊர். பொதுவாக ஆயர்பாடினா கிருஷ்ணர் பிறந்த ஊர் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் மதுராவில் தான் பிறந்தாருன்னு நினச்சேன். இங்கே தான் பிறந்தாருங்களோ? ஆமாங்களா? இங்கே தான் ஏன் பிறந்திருக்காரு. நம்ம தான் போய் பார்க்க வேலை ஆகும். எப்படியா? உங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசினாதான் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பேசுறதே சரி போடும். அதை விட்டு நான் இருக்கிற உண்மையெல்லாம் சொன்னீங்கன்னா நம்ப போகிறீங்க, நம்ப மாட்டீங்கல்ல அப்படின்ட்டு என்ன பண்ணுறீங்க? நான் எஸ்ஐயா தான் இருக்கேன். எஸ்ஐயா இருக்கீங்களா? எப்படி இன்னைக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எம்ஏ அப்படின்னாக்கா டிகிரி மாதிரி, இப்போ எஸ்ஐயும் ஒரு டிகிரி ஆகி போச்சு. அவ்வளோதான் பேர். அப்படி அது விஐபி. அது எல்லாத்துக்கும் ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. கேட்குறோம் யார்கிட்ட போய் எஸ்ஐயா இருக்குன்னா பரவாயில்ல இவர் போலீஸாக இருக்காரு அப்படின்னு நினச்சிடாதீங்க. இருக்காரு, அதுதான் உண்மை. போலீஸாலாம் இல்லை அப்படின்றது.
சினிமாவில் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். என்ன படம் பார்த்துருக்கீங்க? என்ன படம் பார்த்துருக்கீங்கன்னா இல்லை ரீசெண்டாக வந்த படம் ரெண்டுமே பார்த்தேன். இப்போ வந்து ரெண்டுமே பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ரொம்ப பொதுமக்களுக்கு ரொம்ப மெசேஜ் சொல்லியிருக்காங்க அப்படின்னா எந்த படத்தை சொல்லுவீங்க? கத்தி தான் மெசேஜ் சொல்லியிருக்காங்களா? கத்திக்கு முன்னாடி பார்த்ததுல எல்லாரும் போய் பார்க்கணுன்னா எந்த படத்தை போய் பார்க்கணும்னு சொல்லுவீங்க? எல்லாரும் போய் பார்க்கணும். ரமணா நிறைய படம் இருக்கு. அது போல் நிறைய விஷயம் இருக்கு, ஏற்கனவே நீங்களே பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் அதே மறுபடியும் திரும்பி போய் பாருங்க அப்படின்னு சொல்லி இப்போ கூட ஒரு கேள்வி கேட்க போகிறோம். இந்த கேள்விக்கு நீங்கள் சரியான பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா வாலாஜாஸ்ரீ சாய் மொபைல்ஸ் சொன்னால் அழகிய ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு கிஃப்டாக காத்துருது. என்ன கேள்வி அப்படின்னாக்கா, நோபல் பரிசு இருக்குல்ல, நோபல் பரிசு, இந்த நோபல் பரிசை துவைக்கவர் யார்? நோபல் பரிசு துவைக்கவர் நோ ஐடியா. ஐடியா கம்பெனி சொந்தக்காரர் இருப்பார்னு நினைக்கிறேன். அதனால் அவர் வந்து யாருன்றது இன்னும் சரியாக சொல்லலை. யார் இது சரியாக சொல்லி ஹெட்ஃபோன் வாங்க அனுப்போம்.